பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். நான் உங்கள் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும். ஏன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய வந்து சேவிங்ஸு, மோட்டிவேஷ்னல் இதெல்லாம் சொன்னாலும் வெயிட் லாஸ் வந்து நான் ஒரு 2-2.5 மாசமா சீரியஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட டயட் டோட்டலாக மாற்றிட்டேன். முக்கியமாக என்னோட ஹேர் வந்து நிறைய இருக்கும், நீளமாக இடுப்பு கீழ் வரைக்கும் இருக்கும், நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஸோ நல்லா பின்னும் போதும் அடர்த்தி இருக்கும். ஸோ அதை வந்து நான் எக்கச்சக்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன், 2 தடவை ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன், கெரட்டின் பண்ணியிருக்கேன், கலரிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சு இப்போ 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தலையில் முடி கம்மியாயிடுச்சு. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வேண்டுதலுக்காக வந்து மொட்டை போட்டேன். ஸோ அப்போ வந்து க்ரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இப்போ லைட்டாக நான் ட்ரிம் தான் பண்ணுறேன். பட் ஆனாலும் எனக்கு அந்த நீளம் வளர்றது ரொம்ப ஸ்லோவாக வளருதுங்க. அது நம்ம சரியாக சாப்பிடாததுனாலே இருக்கலாம் இல்லையா? ஸோ 2.5 மாசமா நான் வந்து டோட்டலாக டயட் பிளான் எல்லாம் மாற்றிட்டேன். அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஜங்க்கு, சுகர் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். ஃபுட்லேயும் நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாம் எடுத்துக்கிறேன். அது போக எக்ஸ்டர்னல் கேருக்கு வந்து நிறைய பேர் ஆயில் எல்லாம் விற்கிறாங்க. நம்மளே வந்து ஆயிலெலாம் காய்ச்சுவோம். ஆனால் அந்த காய்ச்சல் என்ன எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சானா எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நம்மளே வந்து இந்த மூலிகைலாம் ஒரு 16 பொருள் 21 பொருள் போட்டு காய்ச்சிரும் இல்லையா? ஸோ இது எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து க்ரோத்துக்கு வந்து ஒர்க் ஆகலை. என் பொண்ணுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யுது, சாயிஷாக்கு. ஆனால் எனக்கு போடும்போது அதில் பெரிய ரிசல்ட் இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் என்னன்னா, டேண்ட்ரஃப் வர்றதுக்கு முன்னாடி வந்துடும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அது வந்துட்டா அந்த உதிர்ந்த இடத்துல முடி முளைக்கவே முளைக்காது. அதனால தான் நமக்கு திடீர்னு அடர்த்தி கம்மியாகிறது. எல்லாமே ரீசன் அதுதான். ஸோ நான் ரொம்ப செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சரி, இந்த வெளியே வாங்கி வைக்கிற எண்ணெயோ இல்லை நம்மளாம் வந்து இத்தனை பொருளெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சினா ஏறுமானா ஏறாது. அதுக்கு ப்ராப்பராக வந்து நமக்கு ஃபுட்டு இப்போ மாற்றிட்டோம் இல்லையா? ஜங்கெல்லாம் கட் பண்ணிடணும். ஸோ நீங்களும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ சிம்பிளாக 3 பொருள் வச்சு நம்ம ஒரு சிம்பிள் ஆயில் மாதத்துக்கு ஒருக்க காய்ச்சிக்கோங்க. இல்லை ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க காய்ச்சிக்கிற மாதிரி, ஒரு வாரத்துக்கு ஒருக்க நம்ம மாற்றிக்கிற மாதிரி ஸ்ப்ரே. அதாவது குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 3 நாள் தலை குளிச்சிடணும். மைல்டு ஷாம்பூவில் குளிக்கணும். பேராபன் சல்ஃபேட் ஃப்ரீ. இதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி ஒரு 2 வீக்ஸில் எனக்கு குட்டி குட்டி ஹேர் நிறைய வந்து முளைச்சிருக்கு. இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் கிடையாது, ஃப்ரண்ட்டில் இது முளைச்சது எல்லாமே புது முடி தான். அது சைடில் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இப்படி நீட்டிட்டாலாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம இன்னும் அதை நல்லா ப்ராப்பராக பண்ணணுன்றதுனால தான் இன்றைக்கி நான் அதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஹேர் ஸ்ப்ரே அண்ட் ஹேர் ஆயில் ரெண்டுமே வந்து பண்ண போகிறோம். சிம்பிளஸ்ட் மெத்தடு தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ், மந்த்லி அப்படி பண்ணிக்கோங்க. ஹேர் ஸ்ப்ரே வந்து ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க அப்படியே ஷார்ட் டைமில் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் செர்லாக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்பூன் தான். இதில் வந்து ஒரு 5 grams to 10 grams பிடிக்கும். ஸோ வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கிராம்பு அதே மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆயில் காய்ச்சுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து எனக்கு இங்கே நியர்பைலே கிடைக்கும். ஜஸ்ட் 20 rupees தாங்க, 20 கிராம் தான். சரிங்களா? ஸோ இந்த பாட்டிலில் தான் இன்றைக்கி ஹேர் ஸ்ப்ரே நான் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுசாக அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் எனக்கு கிடைக்கிறதுனால 3 days ஒன்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் எனக்கு தெரிஞ்சு வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்களா, வெளியவே ஒரு 3 days வச்சு யூஸ் பண்ணிங்களா, அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயே நம்ம அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குதோ அதுக்கு into 2 வந்து நான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் கொதித்து நல்லா வற்றி எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இறங்கின உடனே நம்ம என்ன பண்ணலாம், ஆற வச்ச உடனே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாட்டில் வந்து ஜஸ்ட் 20 rupees தான். நியர்பை ஷாப்பில் போய் வாங்குங்க. ஆன்லைனில் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட காட்டுது. ஸோ இதுலேயே என்ன பண்ணுறேன்னா, நான் வச்சுருக்கிற அந்த வெந்தயத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து என்ன பண்ண போகிறேன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து ஒரு 5 grams ஆஃப் ரோஸ்மெரியே போதும். இந்த மாதிரி பச்சை லீவ்ஸ் எல்லாம் ரோஸ்மெரியில் கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஆன்லைனில் உங்களுக்கு காஞ்ச லீவ்ஸ் கிடைக்கும், ட்ரை ஹர்ப்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆன்லைனில் கம்மி ரேட்லேயே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நான் இது வாங்கிக்கிறேன். இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கி நம்ம வீட்டில் வந்து சின்ன செடியில் வந்து நம்ம நிழலில் வச்சாலே இது வளருதுன்னு சொல்கிறாங்க. அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது
இதுக்கு வந்து நான் ஒரு 5 கிராம்ஸ் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இது அப்படியே தண்டோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், நறுக்கி போட்டுக்கலாம். குட்டி குட்டி ஆஞ்சு போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முக்கியமாக அந்த ரோஸ்மெரி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹேரில் நம்ம ஸ்கேல்பில் முக்கியமாக இருக்கிற அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரெடியூஸ் பண்ணும், க்யூர் பண்ணும். அதே மாதிரி முடியை வந்து வளர வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த ரோஸ்மெரி வந்து செயல்படுது. இது நீங்கள் நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இது பற்றி நிறைய ஸ்டடீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை நான் தயக்கம் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நல்லா இப்போ கட் பண்ணி போட்டாச்சு. வெந்தயம் வந்து உங்களுக்கே தெரியும், அதில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. முக்கியமாக ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஸ்மூத்னிங்க்கு, நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு, குளிர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே இந்த வெந்தயம் வந்து பயங்கரமான ஒரு ஏஜெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கோங்க, தண்ணியில் போட்டு அப்படியே சுட வச்சுடுங்க. சொன்ன மாதிரி அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்கு எனக்கு தேவையான அது வந்து 150 ml ஸ்ப்ரே பாட்டில் இது. ஸோ அதுக்கு நான் அதை போட்டுக்கிட்டேன். டபுள் த வாட்டர் போட்டு அப்போ தான் கொதித்து வற்றும்போது நம்ம அதுக்கு ஆற வச்சதுக்கப்புறம் ஃபில் பண்ண முடியும். இந்த மாதிரி தாங்க நல்லா கொதிச்சு வரும். ஓகேவா? ஒரு பொங்கி கொதித்த உடனே என்ன பண்ணுங்கள், சிம்மில் வச்சுடுங்க. நான் நார்மலாகவே சின்ன ஸ்டவ்வில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அப்படியே சிம் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோயிஷாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில், ஒரு அரக்கு கலரில் அந்த மாதிரி கிடைக்கும். இது நான் பண்ணி ஆற வச்சு அதுக்கப்புறம் எனக்கு கிடச்சிக்கிற எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் நான். இந்த ஒரு ப்ரௌனிஷ் ஒரு ரெட் கலரில் தான் கிடைக்கும். இதை வந்து நான் ஸ்ப்ரே பாக்ஸில் இப்போ போட்டு என்ன பண்ண போகிறேன், டைட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, ஒரு ரெட்டு வித் அரக்கு கலரில் கிடச்சிருக்கா. ஸோ ஸ்ப்ரே டப்பாவை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை நான் போட்டுட்டேன். ஸோ இந்த விஷயம் வந்து நான் இன்னும் நல்லா சுண்ட விட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா சுண்ட விடுங்க, இல்லைன்னா நீங்கள் பாதியிலே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு தாராளமாக ஒரு 3 டேஸ்க்கு இருக்கும். சரிங்களா, ஸ்ப்ரே பண்ணதுக்கு. ஸோ இது எனக்கு போதும். ஆஃப்டர் 3 டேஸ் திரும்பவும் என்கிட்ட அது இருக்கும். அதை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் தயவு செஞ்சு இந்த ரோஸ்மெரி வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரோஸ்மெரி வாட்டரை வந்து ஸ்ப்ரே மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தலைவலி ஹெவியாக இருக்குங்கிறவங்க வீக்லி 2 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு நார்மலாகவே சளி பிடிக்கும்னு நினைக்கிறவங்களும் வீக்லி 2 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹேர் ஆயில் சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். இதில் வந்து வெந்தயத்தை நீங்கள் நைட்டு ஊற வச்சும் எடுத்துக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் பச்சையாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து நான் அதே மாதிரி கட் பண்ணி தான் போட போகிறேன். தேவையான அளவு கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு பயங்கரமான க்ரோத் கொடுக்கும். ஸோ இதில் நிறைய பேர் சொல்கிறது ஒரு 4-5 நாள் எண்ணெயில் ஊற விட்டு நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து கொதிக்க வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் நான் லைட்டாக ஹீட் பண்ணி கொதிக்க வச்சுட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு ஹீட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த பாட்டில் வந்து ஏற்கனவே நான் என்னோடய டோனருக்காக நான் வாங்கி யூஸ் பண்ணி அப்புறம் ஒரு வருஷம் ஆகிடுச்சு அது காலியாகி, பத்திரமா வச்சுருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ இது வந்து நல்லா இருக்குது, ஃபைபர் கிளாஸுங்கிறதுனால நல்லா அழுத்தமாக இருக்கும் அந்த பாட்டில். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் தான் நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் அரைச்ச தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் தலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா பெனிஃபிட்டாக இருக்காது. இதில் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் தான் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாட்டில் வந்து எவ்வளோ எண்ணெய் பிடிக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் வேணால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் வந்து கொதித்து கொஞ்சம் நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இப்போ 100 ml ஊற்றுனோன்னா 100 ml நமக்கு எண்ணெயாக கிடைக்கும்னா கிடைக்காது, கம்மியாகிடும் இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பொருள் போடணுமோ அது கட் பண்ணி எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, நார்மல் எண்ணெய் காய்ச்சற மாதிரி நான் காய்ச்ச போகிறது கிடையாது. நான் வந்து ஹீட்டன் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஹீட் பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோமோ அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி நல்லா லூசன் ஆகணும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஊறுற மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எப்படி எண்ணெய் காய்ச்சுவீங்களோ அந்த மெத்தடு படியே காய்ச்சிக்கோங்க. நீங்கள் நைட்டு வந்து வெந்தயத்தை ஊற வச்சு காலைல பேஸ்ட் மாதிரி ஆக்கி வடை மாதிரி தட்டி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டு நீங்கள் காய்ச்சிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிம்மில் வச்சே காய்ச்சி பக்கத்தில் இருக்கிறது நல்லது. டக்குன்னு கருகிடும், அதையும் நான் சொல்லிடுறேன். கருகுச்சுன்னா நம்ம எண்ணெய் வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா, அதனால் கருகாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அயன் சட்டி ஏதாவது இருந்தால் அதில் வந்து போடுங்க. இல்லை கனமான பாத்திரம் இருந்தால் அதில் வந்து நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எப்போயுமே வந்து நிறையெல்லாம் போட்டு பண்ணாதீங்க. ஒரு 1/4 லிட்டர் பண்ணுங்கள். அதை வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ண ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாரத்துக்கு 3 தடவை தலை குளிச்சுக்கோங்க. ஏன்னா நான் அந்த 1 மாதத்துக்கு மேலே வீக்லி 3 டைம்ஸ் கண்டிப்பாக தலை குளிச்சிடுறேன். அதனாலேயே என்னோடய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஹேரில் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு ஸ்கேல்பில். அதை நான் வந்து கண் கூட பார்க்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவுமே ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா லைட்டாக பொங்கி வருது பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் பக்கத்தில் இருந்தே அந்த கலர் மாறுற வரைக்கும் இருங்க போதும். நான் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓவர் நைட்டு வச்சுடுங்க. இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் கூட அது அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி ஆகிடுங்க. ஃபைனல் ரிசல்ட்டு நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் எப்பப்பெல்லாம் தலைக்கு குளிக்கிறேனோ அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொண்டு போட்டுருவேன். அதுவே போதுமானது. ரெகுலராக நைட்டு தலை எண்ணெய் வைக்கணும், காலைல தலை எண்ணெய் வைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. தலைக்கு குளித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஹேர் ஸ்ப்ரேயை நான் யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ இது பெஸ்ட்டான விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ட்ரை பண்ணால் தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.